அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே நீண்டகால பகைக்கு முற்றுப்புள்ளி வைக்க திட்டமிட்டுள்ள அமைதி பேச்சுவார்த்தையில் தற்போதைய ஆகப்பெரும் முட்டுக்கட்டையாக இஸ்ரேல் நாடு உருவெடுத்துள்ளது. இந்த பிராந்திய மோதலில் ஈரானின் ஒட்டுமொத்த இராணுவ வலிமையை குறைப்பதோடு லெபனானில் ஈரானின் முக்கிய ஆதரவு படையான ஹிஸ்புல்லா அமைப்பை முழுமையாக ஒழித்து கட்ட வேண்டும் என்பதில் இஸ்ரேல் தற்போது உறுதியாக உள்ளது. இதன் காரணமாகவே லெபனானின் தலைநகரான பெய்ரூட் வரை இஸ்ரேல் இராணுவம் தீவிர தாக்குதலை நடத்தி வருகிறது. இப்போது தற்போதைய அமைதி ஒப்பந்தத்தின் மூலம் தங்களின் இந்த இரண்டு இலக்குகளும் நிறைவேறாது என்பதால் இஸ்ரேல் தொடர்ந்து முரண்டு பிடித்து வருகிறது அமைதி பேச்சுவார்த்தைக்கு. சமீபத்தில் ஜெனீவாவில் அமெரிக்கா மற்றும் ஈரான் நாடுகளுக்கிடையே 12 மணி நேரத்திற்கும் மேலாக நீடித்த தீவிர கூட்டத்தின் இறுதியில் ஒரு முக்கிய முடிவு எடுக்கப்பட்டது. அதன்படி இஸ்ரேல் இராணுவம் தெற்கு லெபனானில் இருந்து முழுமையாக வெளியேற வேண்டும் என்ற முதன்மை இலக்குடன் லெபனான் டீலிமிட்டேஷன் செல் உருவாக்கப்பட்டது. ஆனால் இதற்கு மிக கடுமையான பதிலடி கொடுத்துள்ள இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெற்கு லெபனானில் இருந்து இஸ்ரேல் இராணுவம் எந்த காரணத்தை கொண்டும் வெளியேறாது என திட்டவட்டமாக அறிவித்துள்ளார். இத்தீர்மானம் அமெரிக்கா ஈரான் இடையே எட்டப்பட்ட 60 நாள் அமைதி ஒப்பந்தத்தை அந்த பாதையை தொடங்குவதற்கு முன்பே கடுமையாக பாதிக்கும் ஒரு சூழல் உருவாகியுள்ளது. இது குறித்து இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கூறுகையில், தெற்கு லெபனானில் உருவாக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு மண்டலத்தில் தங்களின் இராணுவம் தேவைப்படும் வரை தங்கியிருக்கும் என தெளிவாக தெரிவித்துள்ளார். இது தங்களின் வடக்கு எல்லை பகுதியில் வசிக்கும் இஸ்ரேல் மக்களையும் ஒட்டுமொத்த நாட்டின் குடிமக்களையும் பாதுகாப்பதற்காக எடுக்கப்பட்ட ஒரு தவிர்க்க முடியாத முடிவு என அவர் நியாயப்படுத்தியுள்ளார். அத்தோடு நிறுத்திவிடாமல் ஈரான் நாடு அணு ஆயுதங்களை தயாரிப்பதை இஸ்ரேல் நாடு ஒருபோதும் அனுமதிக்காது என்றும் அதை தடுப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தங்களின் இராணுவம் எடுக்கும் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார். தற்போது இஸ்ரேல் இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள இந்த பாதுகாப்பு மண்டலம் சுமார் 602 சதுர கிலோமீட்டர் ஆகும். 230 சதுர மைல் பரப்பளவை கொண்டது. இது லெபனான் நாட்டின் மொத்த நிலப்பரப்பில் சுமார் 6% ஆகும். இந்த எல்லையோர பகுதியை தங்களின் முழு கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதன் மூலமே ஈரானின் ஆதரவு படைகள் இஸ்ரேலின் வடக்கு எல்லையை நோக்கி நகர்வதை தடுக்க முடியும் என்பது இஸ்ரேல் தரப்பின் விளக்கமாக உள்ளது. ஆனால் தெற்கு லெபனானில் இருந்து இஸ்ரேல் முழுமையாக விலக வேண்டும் என்பதில் ஈரான் பிடிவாதமாக இருப்பதால் பெஞ்சமின் நெதன்யாகுவின் இந்த அதிரடி அறிவிப்பு ஒட்டுமொத்த அமைதி பேச்சுவார்த்தையும் அடுத்த கட்ட முன்னேற்றத்தையும் பெரும் கேள்விக்குறியாக்கியுள்ளது தற்போது.